வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி வந்து முத்துக்குமரன் டீம் வந்து அதாவது ப்ளூ டீம் வந்து பெட்ரூமில் வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது முத்துக்குமரனுக்கு தெளிவான ஒரு விளக்கம் மட்டும் கிடச்சிருச்சு. யாரை நம்பலாம்னு நம்பலாம், ஆனால் அந்த ஜாக்லின் எல்லோ டீமை மட்டும் நம்பக்கூடாது அப்படின்னு வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு போல். எப்பட்றா அவங்க மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கானுங்க, எல்லா டீம்லேயும் காலு போச்சு கை போச்சு. நம்ம முத்துக்குமரனுக்கெலாம் நடக்க முடியல அந்த பார்த்திங்கன்னா. ஸோ அந்த முட்டியில் ஏதோ அடி போல். ஸோ அருணுக்கு கை போச்சு, விஷாலுக்கு சரியான அடி, ஜெஃப்ரி கூட அந்த எல்போவில் அடி, இங்கிட்டு ராணோ உட்காந்துருக்காப்புல. ஸோ ஆனால் எல்லோ டீமில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே ரெட் டீமும் அங்கிட்டு பிங்க் டீமும் ஒரு டீல் போட்டாங்க, இங்கிட்டு நம்ம முத்துக்குமரன் டீம் ப்ளூ டீமும் எல்லோ டீமும் ஒரு டீல் போட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த 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 ரெண்டு டீம் இருக்காங்களா 6 பேர், அவங்க சேர்ந்து ஒரு டீம் அட்டாக் பண்ணுறாங்க. ப்ளூ டீமை ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க, மித்த 3 பேர் ப்ளூ டீம்லேருந்து அள்ளிட்டு போகிறாங்க கல்லை. இந்த ஜாக்லின் டீம் என்ன பண்ணுது, அப்போது இவங்களுக்கு தானே ஹெல்ப் தானே பண்ணியிருக்கணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிட்டிருந்து ப்ளூ டீம்லேருந்து அந்த பிங்க் டீமுக்கு எடுத்துகிட்டு போகிறத 2 கல்லை எடுத்துகிட்டு போனாங்கன்னா திருப்பி 2 கல்லை எடுத்துகிட்டு கொண்டாந்து இங்கே வைக்கிறது, முத்துக்குமரன் இதில் வைக்கிறது. அதை தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ராயன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ டீம்லேருந்து பிங்க் டீமுக்கு எடுத்துகிட்டு போவாங்கள்ல கல், அந்த 3 பேர். ஸோ அந்த கல்லை என்ன பண்ணார், ப்ளூ டீமுக்கு கொண்டு வராமல் எல்லோ டீமுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார் கல்லப்பெல்லாம் நல்லா விவரமாக. எல்லோ டீமை பாதுகாக்கிறதுக்கு ரஞ்சித் இருந்துக்கிட்டார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சௌந்தர்யா போகும்போது டக்குன்னு ஒரு தள்ளி விடுவார் பார்த்தீங்களா. ஸோ சௌந்தர்யா அப்படியே பயந்து ஒரு மாதிரி அப்படி பிளாங்க் ஆகி போய் நிற்கும், என்னடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு சாரி 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 அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் ப்ளூ டீமோட பிளேயாக இருந்துச்சு. அதுக்கடுத்த ரவுண்டு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் டீம் அவுட் ஆகி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3 டீம் இருக்குது, ப்ளூ அண்டு பிங்க் அண்டு எல்லோ. இப்போ வந்து ப்ளூவும் பிங்க்கும் வந்து பயங்கர எவ்வளோ சண்டை, ஃபிசிக்கலாக எவ்வளோ இது பண்ணாங்க. ஸோ அன்சியை வந்து எப்படி பிடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. பவித்ராவும் சரி அன்சி வந்து நம்ம மஞ்சரியை பிடிச்சிருந்தாங்க. ஸோ மஞ்சரி அன்சியோட பேண்டையெல்லாம் ட்ராக் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒழுங்காக நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக. ஸோ அன்கான்ஷியஸ் தான் அதெல்லாம் தெரியாமல் தான். ஆனால் மஞ்சரி வந்து எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணுறதுல கரெக்டாக இருப்பாங்க. அவங்க பண்ணுற தப்பெல்லாம் எதுவும் ஒத்துக்கவே மாட்டாங்க. பவித்ரா கடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு, அவங்களாம் கடிச்சிருக்கவே இல்லை, சும்மா அந்த விடிய நம்மளால் தப்பிக்க முடியலாம் லைட்டாக வாய் வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதை அப்படியே கத்தி பெருசாக்கி. ஸோ மஞ்சரி பண்ணாத வேலையாக கமெண்டில் கூட ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. சோப்பு அது இதுன்னு என்னென்னமோ முட்டையெல்லாம் அடித்து ஊற்றுன போதெல்லாம் ஒன்றும் தெரில, இப்போ லைட்டாக கடிச்சதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ வந்து மஞ்சள் டீம் மட்டும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது டீலிங் பட்டமே என்னடா ஆச்சு அப்படிங்கிறது மாதிரி. அதுலேயும் பவித்ரா அன்சிதாலாம் சூப்பர் ப்ளே. அண்டு உண்மையிலே ப்ளூ டீமில் ஒழுங்காக விளாட்றது வந்து நம்ம முத்துக்குமரன் தாங்க. ஆக்ரோஷமாக பயங்கரமாக விளாண்டார். இங்கிட்டு பிங்க் டீமில் ஏமாற்றாமல் கரெக்டாக விளாண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பவித்ரா ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க, ஜெஃப்ரிலாம் வேஸ்ட்டு. அன்சி இந்த மஞ்சரியை பிடிக்கிறதுலே ரொம்ப வேகமாக இருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து மைண்ட் கேமாக விளாண்டதுன்னா அது ஜாக்லின் டீம் தான். உண்மையிலே ஃபிசிக்கலாக மித்த எல்லாருமே விளாடும்போது மைண்டாக திங்க் பண்ணி விவரமாக எந்த டயர்ட் ஆகாமல். ஸோ நாளைக்கு விளாடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் டீம்லாம் கையில் அடி காலில் அடி. ஸோ எப்படி விளாட போகிறாங்கன்னு தெரில. ஸோ நாளைக்கு தான் ஃபைனல். ஸோ இந்த 2 டீமும் சேர்ந்து ஐ திங்க் நம்ம பிங்க் டீமை காலி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளூ டீமும் எல்லோ டீம் சேர்ந்து காலி பண்ணலாம் ஈஸியாக. 6 பேர் இருக்காங்க, 3 பேரை பிடிச்சாங்கன்னா 3 பேர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அடுத்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது எல்லோ தான் வின் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இந்த ரஞ்சித் இருக்கார், இங்கே ராயன் இருக்கான், ஜாக்லின்லாம் பயங்கர ஸ்போர்ட்டிவாக தான் விளாடும். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு வந்து யார் பெஸ்ட்டு அவங்க வின் பண்ணால் சரி. ஆனால் ஜாக்லின் எல்லோ டீம் இருக்காங்களே, ஐயோ முத்துக்குமரன் நல்லா நம்பினாருங்க போங்க. உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்.